கமால் எப்படி இருக்கீங்க? எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு? அண்ணா. சரி ஓகேம்மா. ஆக்சுவலா நீங்க சவுதியில ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றீங்க. நீங்க வந்து டைரக்ட் எமோ வச்சு தானே ஒர்க் பண்றீங்க? ஆ. என்னன்னா? நீங்க சவுதியில இது ஸ்டாஃப் ஒண்ணும் கேட்க நர்ஸா மாட்டுது. ஒரு டைரக்ட் எமோ நிமிஷம். வச்சு தானே ஒர்க் பண்றீங்க? ஆமாண்ணா. சரி ஓகே. நானு எம்ஓஹெச் அண்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. சரி ஓகேம்மா. நீங்க எம்ஓஹெச்க்கு எந்த இயர்மா போனீங்க? எந்த வருஷத்துல உள்ள போனீங்க? 2020. ஓ 2023லயே நீங்க உள்ள போயிட்டீங்க. ஜாப் எடுத்துட்டீங்க. ஆமாண்ணா. அப்ப கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ஒர்க் பண்றீங்கல்ல? ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. நீங்க சவுதி எம்ஓஹெச்ல இருந்து ப்ரொமோட்டிங்ல நீங்க இங்கேயே முடிச்சுட்டு போனீங்களா? இல்ல அங்க போயிட்டு பண்ணீங்களா? இல்ல இங்க வந்து தான் பண்ணேண்ணா. சரி ஓகேம்மா. நீங்க சவுதி அப்பம்போது வித்தவுட் லைசென்ஸ்க்கான எக்ஸாமும் போலான்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓகே 2023ல வித்தவுட் எக்ஸாம் எம்ஓஹெச் எடுத்தனால எக்ஸாம் அங்க போயிட்டு பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. சரிம்மா ஓகே. ஆமாண்ணா. இங்க சவுதியில வந்து தான் எழுதினேன். சரி ஓகேம்மா. சரி. அப்ப நீங்க சவுதி லைசென்ஸ்க்கு மட்டும் எவ்வளவுமா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? இந்த டேட்டா ஃப்ளோ, எக்ஸாம், அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, ப்ரொமோட்டருக்கு எக்ஸாம், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு 2.5 lakhs செலவு பண்ணியிருப்பேண்ணா. ஏமா 2.5 lakhs? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா செகண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்களா? தேர்ட்ல தான் நான் பாஸ் பண்ணேன். ஓ தேர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணனால உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணா. சரி ஓகே. அப்ப கிளாஸ் எதுவும் ஃபர்ஸ்ட்லே நீங்க போகலையா? பாஸ் ஆயிருந்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கிளாஸ் எதுவும் போகலையா நீங்க? நான் தேர்ட் அட்டம்ப்ட்ல தான் கிளாஸ்க்கு போனேன். தேர்ட் எக்ஸாம்ல தான் கிளாஸ்க்கு போனேன். 1 ஓ மந்த். ஓகே ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கிளாஸ் பண்ணாம எழுதுனீங்க. செகண்ட் எக்ஸாம்ல கிளாஸ் பண்ணாம எழுதிருக்கீங்கல்ல? ஆமாண்ணா. சரி ஓகே. ஆனா நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆமாண்ணா. ஒரு கிளாஸ் ஒண்ணு போயிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாமா. சரி ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஒரு லைசென்ஸ்க்கு ஒரு 2 lakh மேல ஆச்சுன்னு சொல்ல வரீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கு எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க? எம்ஓஹெச் ஜாப்க்கு எடுத்ததுக்கு 2023 எவ்வளவு பே பண்ணீங்க? சர்வீஸ் சார்ஜ் 3 lakhs ஆச்சுண்ணா. ஓ ஓகே. அப்ப டோட்டலா கிட்டத்தட்ட 5 lakh கிட்ட ஓவரால் செலவாயிருக்கு காஸ்டிங். ஆமா. சோ இது கவர்மெண்ட் எம்ஓஹெச்ல போனனால நீங்க இவ்வளவு பேமெண்ட் கிட்ட பே பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாண்ணா. ஓகே ஓகேம்மா. சரி. ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் 2023 எந்த எந்த ஏஜென்சி எப்படியோ போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னா ஒண்ணும் கேட்கல. இல்ல 2023ல எந்த ஏஜென்சி மூலியமா போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் கேக்குறேன். ஏஜென்சி கேரளால கோழிக்கோடுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரி. கைரல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஓகே ஓகேம்மா. சரி ஓகே. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ல எவ்வளவு salary மென்ஷன் பண்ணிருக்காங்க? எவ்வளவு salary இப்ப வாங்குறீங்க அங்க கையில இந்தியன் ரூபியா? 4100. ஓகே. நான் 4300 2023ல வரும்போது 4100 salary. 4100 ரியால் சவுதி ரியால் இல்ல? ஆமாண்ணா. ஆமா. பிளஸ் ஃபுட்டுக்கு 300 இப்ப ஏதாவது என்னோட எக்ஸ்ட்ரா salary கொடுத்தாங்களா? 5000. கொடுத்தாங்க. சரி டோட்டலா இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 120 வச்சு 120 கொடுத்தாங்க. இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது? இப்போ டோட்டல் 5600 ரியால் salary வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அலவன்ஸ்லாம் சேர்த்து 5600 வாங்குறீங்க. ஆக்சுவலா எம்ஓஹெச்சோட ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஆமா. ஆக்சுவலா எம்ஓஹெச்சோட ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா salary இல்லாம இயர்லி அலவன்ஸ் தருவாங்க 120 ரியால்ல. சோ டோட்டலா 5 இயர்ஸ் இருக்கனால உங்களுக்கு 120 into 5 கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1000 ரியால் 1300 ரியாலுக்கு மேல வந்திருக்கு. இல்ல? ஓகே. ஆமாண்ணா. சரி ஓகே. சொன்ன சம்பளம் எல்லாமே கவர்மெண்ட்ல கரெக்ட்டா பே பண்றாங்களா? ஓகே. அதெல்லாம் மந்த்லி வந்துரும் 27th. சரி ஓகே. சேலரில நோ இஷ்யூ. சரி ஓகே. அகாமடேஷன்லாம் ப்ராப்பரா கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு சேஃப்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கா? கொடுத்திருக்காங்க. ஓகேண்ணா. ஃபுட் எப்படிமா? அவங்களே குக் பண்ணி தராங்களா? இல்ல நீங்க தான் சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கா? ஓகேண்ணா. இந்தியன் ரைஸ் தான் கொடுப்பாங்க இந்தியன்ஸ்க்கு. ஓகே. ஃபுட் எல்லாம் ஓகே. ஃபுட் அவங்களே குக் பண்ணி தராங்களா? அவங்களே குக் பண்ணீங்க. கேப்டீரியா இருக்குண்ணா. சரி ஒரு ஓகே. ஃபுட் கார்டு தருவாங்க மந்த்லி.
அதுக்கு ஒரு 3 நேரமும் 3 வாட்டரு, 3 நேரமும் ஃபுட் குடுத்துருவாங்க. அண்ட் நீங்களே சமைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? கேஸ், ஸ்டவ்லாம் இருக்கா உள்ள? நீங்க சமைச்சு சாப்பிட முடியுமா? இருக்குண்ணா. இருக்கு. சரி, ஓகேம்மா. இருக்குண்ணா. ஆக்சுவலா எம்ஓஹெச்ல ஜாப் பிரஷர்லாம் இருக்கா? இல்லன்னா கரெக்ட்டா தான் இருக்கா? பிரஷர்லாம் கிடையாது. ஃப்ரீயா ஒர்க் பண்றீங்களா? ஜாப் ப்ர நோ, நோ, நோ. ஜாப் ப்ரெஷர்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அங்க படிச்சத இங்க இம்ப்ளிமெண்டும் பண்ண போறோம். அவ்வளோ மட்டும் தான். சரி, ஓகேம்மா. இன்டர்வியூ எம்ஓஹெச் இன்டர்வியூ ரொம்ப டஃப்பா இருந்ததா? உங்களுக்கு ஈஸியா இருந்ததா செலக்ஷன்? அத பத்தி சொல்ல முடியுமா? செலக்ஷனு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுண்ணா. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சவுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃபா ஃபீல் பண்றீங்க? சேஃப்டி எப்படி இருக்கு உங்களுக்கு? அத பத்தி சொல்ல முடியுமா? 100% சேஃப் அண்ணா. கம்பேர் டு இந்தியாவோட 100% 100% சேஃபா? சேஃப் தான். அதர் கண்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது சவுதி அரேபியா 100% சேஃப் தான். ஓகேம்மா. ஆக்சுவலா லிவிங் காஸ்ட் எவ்வளோம்மா ஆகுது சவுதில? சாப்பாடுக்கு செலவு, நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு மாசம் உங்களுக்கு குறைஞ்சது எவ்வளோ செலவாகுது? ஒரு 1000 ரியால். அப்ப கிட்டத்தட்ட 20,000 மேல செலவாகுதுன்றீங்களா? ஆமா. ஆனா அக்காமடேஷன்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தானே? ஃபுட்டு குடுத்துர்றாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன? ஃப்ரீ தானே. ஃபுட்டு ஒரு சில நேரம் நாங்க பீஃப் அந்த மாரி சாப்பிடாம இருந்தா நாங்க வெளியில வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, ஓகே. அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து அவங்க குடுக்குறது வந்து 0.6 லிட்டர் தான். அப்ப அது பத்தலன்னு நாங்க வெளியில வாங்கிக்கிருவோம் நாங்க. ஓகே. ஆக்சுவலா காஸ்ட் ஆஃப் லிவிங் மினிமம் ஒரு 10,000 வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியுமா? இல்லன்னா 20,000 கண்டிப்பா வேணுமா? செலவாயிடுமா? பண்ணலாம்ண்ணா, பண்ணலாம். 10,000 500 மேனேஜ் ரியால் பண்ணலாம். வச்சும் மேனேஜ் பண்ணலாம். சிங்கிள் பெர்சன்னா. ஓ! 500 ரியால் வச்சே மேனேஜ் பண்ணலான்றீங்க. 500 ரியாலே எனஃப். 500 ரியால்னா ஒரு 8,000 ரீச் ஆகுதுல்ல? அதுவே மேனேஜ் ஆ, பண்ணலாம். 10 12,000 வரும்ண்ணா இப்போ. ஓகே. 12,000 ஓகே தான். சரி, ஓகேம்மா. ஓகே. ஸோ மத்தபடி உங்களுக்கு வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அடிஷனலா இருக்கு எம்ஓஹெச்ல? எங்களுக்கு பெனிஃபிட்ன்னு சொன்னா இப்போ நாங்க எக்ஸிட் குடுத்து போனோம்னா எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் டிக்கெட் வந்து அவங்களே எடுத்து குடுத்துருவாங்க. விசாவுக்கு மட்டும் பே பண்ற ஆக்சுவலா மாதிரி வரும். டிக்கெட் வந்து பிரைவேட்லயுமே ஒரு ப்ரொவைட் பண்றாங்களே. 200 ரியால். பிரைவேட்லயுமே டிக்கெட் ப்ரொவைட் டிக்கெட். பண்றாங்கல்ல? வேற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லண்ணா. இல்லம்மா, டிக்கெட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போறவங்களுக்குமே ரிட்டர்ன் வரும்போது ப்ரொவைட் பண்றாங்கல்ல? சேம் எம்ஓஹெச்லயும் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே? ஆ சேம் தானா. கவர்மெண்ட் டிக்கெட். ஓகேம்மா. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ்லாம் எவ்வளோ நாள் எடுத்துச்சும்மா? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாளுக்குள்ள சவுதி போனீங்க? ஒரு 6 மந்த்ண்ணா. ஓவரால் 6 6 மந்த் மந்த்ஸ் ஆச்சு. ஆச்சு. டைரக்ட் எம்ஓஹெச் போறதுக்கு. ம். ஓகே, ஓகேம்மா. மத்தபடி இதுல உங்களுக்கு பிளஸ் என்னன்னு சொல்லுவீங்க? மைனஸ் என்னன்னு சொல்லுவீங்க? பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியுமா? நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவா சொல்ல முடியுமா? நெகட்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தானா கூட. ஒரு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி வரும் 1 டே. ஓகே. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு மைனஸ். பிளஸ் சொன்னா நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் சேலரி எல்லாம் கரெக்ட் டைம்ல வந்துரும். அது ஒரு இஷ்யூ ஒண்ணும் இல்ல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்புறம் இந்த ஏதாவது அகாமடேஷன்ல ஏதாவது இல்லைன்னு சொன்னா உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு பிளஸ். அப்புறம் வேற ஒரு இஷ்யூ இல்லைன்னு. மைனஸ்ன்னு சொன்னா இந்த டியூட்டி ஹவர்ஸும் இது மட்டும்தான். டியூட்டி ஹவர்ஸ் டெய்லி எத்தனை மணி நேரமா வேலை பார்க்குறீங்க? வாரத்துல எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும்? 12 ஹவர்ஸ் ஆக்சுவலி டியூட்டி ஹவர்ஸ். நாங்க வந்து ஒரு 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் வேலை பார்ப்போம். ஒரு 2 ஹவர்ஸ் என்டோஸ்மெண்ட் அந்த மாதிரி டைம் கொஞ்சம் எடுக்கும். ஓகே. இப்போ டெய்லி 12 ஹவர்ஸ் மேல ஒர்க் பண்றேன்னு சொல்ல வரீங்க. அது வாரம் எத்தனை மட்டும்தான். நாள் வேலை பார்க்குறீங்க? 1 வீக் 4 டேஸ் டியூட்டியும் 3 டேஸ் ஆஃப். ஓகே. அப்ப 48 ஹவர்ஸ்க்குள்ள க்ளோஸ் பண்ண டோட்டல் வேண்டியது 15 டெய்லி டேஸ் 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டியூட்டி. போற மாதிரி இருக்கு நீங்க சொல்ல வரீங்கல்ல? ஆமா. ஓகே. ஏன்னா ஆக்சுவலா எம்ஓஹெச்ல அதை ஃபாலோ பண்றது இல்லையா? 48 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேல பார்த்தா ஓடி கொடுக்கணும். அது கொடுக்கறது இல்லையா? இல்ல அந்த மாதிரி அலவன்ஸ் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு முன்னாடி சில இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப இல்ல. ஆனா ஒரு சில எம்ஓஹெச்ல கரெக்டா இருக்கு. 48 ஹவர்ஸ்னா 40 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. ஏன் உங்களுதுல மட்டும் இப்படி இருக்கு? இந்த எம்ஓஹெச்ல மட்டும்? அது தெரியல. நாங்க இருக்கிறது ஒரு கிராமம் அல்பஹான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஓகே. அங்க இருக்கிற இங்க இந்த மெடிக்கல் காலேஜ்ல வேலை பார்க்கறதுனால எல்லா பேஷண்ட்ஸும் இங்கதான் வருவாங்க. ரெஃபரல் அந்த மாதிரி. ஓகே. அப்ப அதுல வந்து கொஞ்சம் பிஸி ஆயிரும். அது மட்டும்தான். இப்போ வந்து டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்தது வந்து பிரான்ச் நம்ம கிடைக்கிற இதை பொறுத்து, பிரான்ச்சஸை பொறுத்து இல்ல? ஆமா.
ஓகே. ஆனா ரியாத், தமாம்ல ஓகே. ஓகே. சரி. அதே மாரி எம்ஓஹெச்ல ஒரு நெறைய பேர் சொல்றாங்க, இது எங்களுக்கு வந்து அவுட்டர் ஏரியால தான் போடுறாங்க. சிட்டிக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா, ரொம்ப தூரம் போய் ஆ வாங்க வேண்டியதா இருக்கு. டிராவல் அது பண்றதுக்கே ரொம்ப டைம் உண்மதான். எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? நீங்க எப்படி ஃபீல் ஆமா. பண்றீங்க? உண்மதான், உண்மதான், உண்மதான். உங்களுக்கு உங்களோட உண்மதாண்ணா. உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு அக்காமடேஷன்? எவ்வளவு தூரத்துக்குள்ள உங்களுக்கு கடைக்கு ஏதாவது போணும்னா, இதெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கணும்னா எப்படி எவ்வளவு தூரம் டைம் எடுக்குது? ஒரு 1 மணி நேரம் ஆகும். அப்பா! 1 மணி நேரம் ஆகும் சாலிடா. ஒரு சின்ன சின்ன கடைக்கெல்லாம் போணும்னா கூடமா? ஆ ஆமாண்ணா. எத்தனை கிலோமீட்டர் 1 டிராவல் ஹவர் பண்ற மாரி ஆகும். இருக்கும்? நாங்க ஒரு 18, 20 கிலோமீட்டர் இருக்கும். 18 இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்றீங்களா? ம். ஏன் அதெல்லாம் உங்க ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட்ல எதுவுமே ஷாப் அந்த மாரி எதுவும் இல்லையா? நல்ல ஒரு கடைலாம் இல்லையா? இன்சைடு ஒண்ணும் இல்லண்ணா. ஹாஸ்பிட்டல் இன்சைடு ஒண்ணும் இல்ல. ஓகே. எல்லாமே அவுட்டர்ல தான் இருக்கு. அதுதான் வில்லேஜ்னால கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க எம்ஓஹெச்ல. ஆக்சுவலா இது வில்லேஜ்னால இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெருசா இல்லன்றீங்களா? ஆமாண்ணா. வில்லேஜ், வில்லேஜ். சரி, ஓகேம்மா. சரி, இது ஒரு மைனஸ் தான் அப்ப சொல்ல வரீங்கல்ல. அவுட்டர்ல தான் கிடைக்குது. மெயின் சிட்டில வரல, கிடைக்கலன்னு. ஆ ஆமாண்ணா. சரி, ஓகேம்மா. அந்த ஆக்சுவலா மாதிரி இருக்கு. மெயின் சிட்டில இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஓகேம்மா. ஸோ தேங்க் யூ. அண்ட் உங்களோட 2 இயர்ஸ்க்கான எம்ஓஹெச்சோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து இப்போ ரீசென்ட்டா ஓகே. 2025ல நெறைய பேர் வந்து எம்ஓஹெச் அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்றாங்க. ஆனா, இப்போ டைரக்ட் எம்ஓஹெச் இல்ல. நீங்க அப்ளை பண்ணி போன ம். மாரி வித்தவுட் எக்ஸாம்லலாம் இப்போ முடியாது. அதே மாரி டைரக்ட் எம்ஓஹெச் வேக்கன்ட் இல்ல. டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அரபிஸ்க்கு தான் முன்னுரிமை தராங்க. அது உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ ஐ நோ. ம். அண்ட் வந்து இப்ப அப்ளை பண்ற பசங்களுக்கும் எம்ஓஹெச் வந்து அண்டர் கம்பெனில போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ரொம்ப லேக்கிங் இருக்கு. முன்னாடிலாம் 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் சென்னையில டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, 6 மந்த்துக்கு ஒரு டைமோ, இல்லன்னா வருஷத்துக்கு 2 டைமோ அந்த மாரி தான் எடுக்குறாங்க. அதுவுமே இன்டர்வியூ ஷெட்யூல் ஆனாலும் சேலரி கம்மி பண்ணிட்டாங்க. பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிங்க. ஆ விசாவும் ரொம்ப லேட் ஆகுது. சில பேருக்கு விசா வர மாட்டேங்குது. சில பேர் டிக்கெட் குடுக்க மாட்றாங்க. ஸ்டாப் ஆகுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு இப்போ வந்து பெஸ்ட்டான ஒரு இதுல சேலரி இந்த மாதிரி வந்தாங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க படிக்கிறோம். கொஞ்சம் நல்ல ஃபினான்சியலா பார்த்து வந்தா ஓகே தான். எதுல வேக்கன்சி இருக்கோ அதுல வர்றது ஓகேன்றீங்களா? இல்ல கவர்மெண்ட்டுக்கே வெயிட் பண்றது ஓகேன்றீங்களா? பிரைவேட்டும் ஓகே தான்ண்ணா. பிரைவேட்டும் ஓகே தான். பட் சேலரி மட்டும் தான் நம்ம இப்ப எய்மா நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. சேலரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே. அப்போ உங்களோட கண்ணோட்டத்துல இருந்து சேலரி பெஸ்ட்டான சேலரில வரணும்னு சொல்றீங்க. நல்ல சம்பளத்துக்கு உள்ள வந்துரணும்னு சொல்றீங்க இல்ல? ஆ. ஆக்சுவலி இப்போ எம்ஓஹெச்க்கு அப்ளை பண்ணா கிடைக்குதா? ரீசென்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணி உள்ள வந்திருக்காங்களா? இப்போ இந்த இயர்ல. இல்ல, 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 இல்ல. சோ உங்களோட ஃபுல் ஃபிரெண்ட்ஸ் யாராவது பிரைவேட் தான் இப்போ. உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்றாங்களா? எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? அது தெரியுமா? இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லங்க. ஓகே. யாரும் கேட்கல உங்ககிட்ட இல்ல? ம். சரிம்மா, ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா 2030யோட விஷன் படி சவுதில வந்து நர்சஸ் ரெக்ரூட்மென்ட் குறைக்கிறாங்க. கவர்ன்மென்ட் எல்லாமே அரபிஸ்க்கு தான் பிரையாரிட்டி தராங்க. ஆமா, ஆமா, ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும், டைரக்ட் தெரியும். விசா ஐ ஆல்ரெடி ஆல்ரெடி எம்ஓஹெச் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கவர்ன்மென்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ டைரக்ட் விசாவும் குறைச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா தெரியும். எங்க அங்க என்ன ஹாஸ்பிட்டல்லே நடக்குது? சொல்லியிருக்காங்க. அங்க என்ன நடக்குது? அது உண்மைதானா? குறைக்கிறாங்களா உண்மையிலேயே? எடுக்கிறது இல்லையா நியூ ரெக்ரூட்மென்ட்? உண்மதான், உண்மதான். உண்மதான். இப்ப நான் எம்ஓஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 55 இயர்ஸ் இருக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏஜ் ஏஜ் ரிலேட்டடா இப்ப கால்குலேட் பண்றாங்க. சரி, ஓகே. அதே மாரி நியூ ஹையரிங்ஸ் அப்புறம் வராங்களா பசங்க? முஸ்லிம் கேண்டிடேட்ட தான் ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்க. ஓகே. நியூ ஹையரிங்ஸ் வராங்களா பசங்க? இப்ப புதுசா அப்ளை பண்ணி இந்த இயர்லாம் எடுத்திருக்காங்களா? இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்களா? இல்ல, 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 இல்ல. இப்போ நியூ ஸ்டாஃப்ஸ் யாருமே வரலண்ணா. எல்லாமே நாங்க பழைய ஸ்டாஃப் தான். நெறைய ஸ்டாஃப் இப்ப எக்ஸிட் போய் ஏஜ் ரிலேட்டடா இருக்கனால எல்லாம் போயிட்டாங்க. ஓகே, ஓகே. இப்ப ஆக்சுவலா சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும், ஆ சவுதி அரேபியன்ஸ தவிர்த்து இந்தியன்ஸ் இப்ப ஓரளவு நம்ம பெரும்பாலுமா ஒர்க் பண்றோம். ஓகேவா? அதுக்கு ஈக்குவலா அதிகமா எந்த கண்ட்ரி இருக்காங்கம்மா? யாரு எந்தெந்த கண்ட்ரி பீப்பிளா இருக்காங்க? இப்போ இந்தியன்ஸ விட இந்த சவுதீஸ விட இப்ப நைஜீரியன் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. நைஜீரியன்ஸ் வந்து உள்ள அதிகமா இருக்காங்க.